ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். உங்கள் வீட்டில் வருமானம் உயர வேண்டுமா? பணம் வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா? அப்போ தென்கிழக்கு திசையில் இந்த ஒரு பொம்மையை மட்டும் வைங்க போதும். இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழவே முடியாது அப்படிங்கிறது சொல்கிறத விட, இந்த பணம் இல்லாமல் ஒருவன் இந்த உலகில் வாழ்வதற்கு தகுதியற்றவனாக இருக்கிறான் என்று தாங்க நம்ம இந்த காலகட்டத்தில் சொல்லணும். நாம் இந்த நிலையில தான் இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முன்பெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படின்னா மட்டும்தாங்க செலவு செய்வோம். ஆனால் இப்போது செலவு செய்வதை ஒரு பொழுதுபோக்காக பலர் செய்து கொண்டிருக்கின்றனர். இருந்தாலும் பலர் வாழ்க்கை இப்படி அமையவில்லை. நாம் அவர்கள் வாங்கும் வருமானத்தை விட அவர்கள் வீட்டிற்காக செய்யும் செலவுகள் தாங்க அதிகமாக இருக்கிறது. இப்படி தனக்கு வருகின்ற வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக உள்ளது. இப்படி என் செலவுக்கேற்ற வருமானம் கிடைக்கவில்லையே, பணம் என்னிடம் சேரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டு இருப்பவர்களுக்கு தாங்க இந்த பதிவு. உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா? இதை மட்டும் செய்யுங்க போதும். இந்த உலகில் ஒட்டுமொத்த செல்வதற்கும் சொந்தக்காரி மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் அந்த செல்வங்களை எல்லாம் பாதுகாக்கும் பொறுப்பு, மக்களிடையே கொண்டு செல்லும் பொறுப்பும் செல்வ அதிபதி குபேரனிடம் தாங்க உள்ளது. பொதுவாக குபேர பொம்மையை பலர் அழகுக்காக வாங்கி வீட்டில் வைப்பார்கள். ஆனால் அப்படி வைக்கும் குபேர பொம்மை கூட நாம் சரியான இடத்தில் வைப்பதனால் நம் வீட்டில் பணம் சேர்க்குங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. பொதுவாக வீட்டின் கிழக்கு திசை தாங்க குடும்பத்தின் அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு அனைவரும் சொல்வார்கள். அதனால் குபேரர் சிறுத்தபடி இருக்கின்ற அந்த ஒரு பொம்மையை வாங்கி உங்களோட வீட்டில் கிழக்கு திசை பார்த்தவாறு நீங்கள் வைக்கும்போது உங்களது குடும்பத்தில் உள்ள நபர்களின் இடையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல் வீட்டில் சந்தோஷமும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. அதே போல் கிழக்கு திசையில் வைப்பதனால் மேலும் ஒரு லாபம் இருக்கிறது. உங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை, சச்சரவுகள், வாக்குவாதங்கள் இது போன்ற ஏற்பட்டு கொண்டே இருக்குமே ஆனால் நொடி பொழுதில் இதையெல்லாம் தீர்ந்துவிடுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும். வீட்டில் செல்வ வளம் நிற்காமல் பெருகி கொண்டே இருக்குங்க. இப்படி நீங்கள் வாங்கி வைத்திருக்கும் குபேர பொம்மையை உங்கள் வீட்டில் வரவேற்பு அறை, படுக்கை அறை, ஹால், சமையல் அறை என எங்கு வேண்டுமானாலும் உங்கள் இஷ்டப்படி வைத்துக்கலாங்க. ஆனால் நீங்கள் வைக்கும் திசையானது சரியாக இருக்க வேண்டும். குபேரர் பொம்மை தென்கிழக்கு திசை பார்த்தவாறு வைப்பதன் மூலம் இவ்வளவு காலம் உங்களுடன் இல்லாத அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது உங்களுக்கு வருமானத்தை ஈர்த்து கொடுக்குங்க. மேலும் குபேரர் சிரித்து கொண்டே இருக்கும் இந்த பொம்மையை பார்க்கும் பொழுது உங்களோட மனதில் உள்ள அழுத்தங்கள் எல்லாம் குறைந்துவிடும். மனது லேசாகிவிடும். அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து கொள்ளும் அளவிற்கு மனப்பக்குவம் வந்துவிடுங்க. பொதுவாக ஒரு வேலையும் ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக செய்யும் போது தான் அதற்கேற்ற முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. அதுபோல தாங்க நீங்கள் நம்பிக்கையுடன் சந்தோஷமாக இதை செஞ்சு வந்து பாருங்க. இதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.